வணக்கம். ஜபைஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சசிகலாவுடைய ஒரு பேட்டி இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. சொல்லியிருக்கிறார், நான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுள் மக்கள் இருக்கிறார்கள், நான் வெற்றியை நோக்கி போராடுவேன். மற்றபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய வெளிப்பாடு வேறு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி. திருத்துறைப்பூண்டியில் ஏதோ ஒரு கோவில் விழா, பந்தல் கால் நடும் விழா, அதில் கலந்து கொள்வதற்காக சென்ற சசிகலா அம்மையார் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்தாச்சு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இத்தனை நாளாக மதில் மேல் பூனையாக, மற்றபடி எல்லோரையும் ஏமாற்றிய வண்ணமாக எடப்பாடி இருந்தார். இன்னைக்கு ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு, இந்த புலியும் புல் திங்குமா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா. அதன் அடிப்படையில் கட்டாயமா இது சாதாரண பூனை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, சாதாரண புலி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வரக்கூடிய 2ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாநாடு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள போகிறார். அந்த கூட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டால், நடந்து கொண்டிருப்பது பாஜக அரசு இங்கே மத்தியத்தில். அவங்க ஏதோ ஒரு வகையில் அதிமுக கூட்டணி வச்சு நம்ம இங்கே கோலோச்ச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எப்படியோ ஒரு வகையில் ஆட்சி பிடிக்காவிட்டாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியாகவாது உட்கார்ந்து விட வேண்டும். ஒரு 40-30 சீட் 50 சீட்டாக வந்துடணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு தொத்துற மாதிரி அடுத்தவனை தொத்தி இன்னும் எவனா கிடைப்பான் ஏரியோ. இப்படியே இன்னைக்கு அதிமுக கிடைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னும் எவன் கிடைப்பான்னு ஏறி வந்துடலாம் அப்படிங்கிறது பாஜகவனுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்கால திட்டம், மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. இது போயிட்டு இருக்கு, முடிஞ்சாச்சு. அதுக்கு தகுந்த ஏற்பாடு, அதுக்கு அச்சாரம்லாம் போட்டாச்சு. இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தொண்டர்கள் என்ன நிலைப்பாடில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இன்னைக்கு தகவலாக போயிட்டு இருக்கு. இதை ஒப்புக்கொள்ளாத இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ண போறாங்க, திருப்பி குத்த போறாங்க. ஏன்னு கேட்டால், இப்போதான் அந்த வக்பு வாரிய சட்டத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஆமாம், இஸ்லாமிய சொத்துக்களை எவ்வாறு சுரண்டுவது அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக இன்னைக்கு வக்பு வாரி திருத்த சட்டத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியன் ஒவ்வொரு கும்பலாக ஒவ்வொரு தெருவுக்காக நின்றுக்கிட்டு பாஜக ஒழிக பாஜக ஒழிக வக்பு வாரி திருத்த சட்டத்தை திரும்ப பெருதி போட்டு ஜமாத் வாரியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டு எப்படி இருக்கும்? அதிமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நல்லா யோசிக்கணும். யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய உண்மையானவன் எத்த கட்டாயமாக அதிமுக பாஜக கூட்டு ஒப்புக்கொள்ள மாட்டான். இப்படி ஒரு நேரத்தில் இன்னைக்கு சசிகலா அம்மையார் பேசியிருக்கிற பேச்சு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது எவரும் ஒரு ரத யாத்திரை மாதிரி போனாங்க, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் அப்படியே ஊர்வலம் மாதிரி போனாங்க. ராகுல் காந்தி போன மாதிரி, மற்றபடி அண்ணாமலை போன மாதிரி போனாங்க. எடுபடலை. குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போனால் அதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணி திரும்பி வந்துட்டாங்க, சென்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஒன்றும் பப்பு வேகலை. இருந்தாலும் அவங்க அந்த அதிமுகவுடைய நிலைப்பாடு, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு தான் அன்னைக்கு கோர்ட்டில் கேஸை போட்டு உட்காந்துருக்குறாங்க. எந்த நேரத்துக்கும் எனக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். அதனால் தனிப்பட்ட முறையில் எங்கும் போகாமல், நான் அதிமுகப்பா, ஆமாம் நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி அமமுகவில் சேராமலும் ஓபிஎஸோடு சேராமலும் தனித்து நின்று இன்னைக்கு தன்னுடைய நிலைமை கோலச்சு கொண்டிருக்கிறார். இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. பட் அவருடைய தனிப்பட்ட திறமை என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன இருக்கு சொல்றாரு இன்னைக்கு. ஆமாம், என்னுள் மக்கள் இருக்கிறார்கள், அதனால் 2026 சட்டமன்றத்தில் என்னுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. வித்தியாசத்துக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா.
இதுவரைக்கும் அதை காட்டியிருந்தா தான் இனிமேல் காட்டப் போகக்கூடிய ஒரு சூழல்ல எந்த ஒரு தொண்டரும் ஒப்புக்கொள்ளும். அவருக்கென்று ஒரு சின்ன கூட்டம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. என்ன அமமுக அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு கூட்டம். அவர் தனியா டிடிவி தினகரன் தனியா பண்ணிட்டு இருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு. இவங்க வந்து சசிகலா சம்பந்தப்பட்ட வகையில் இவங்க தனியா. நான் அதிமுகப்பா. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலலாம் கூட அதிமுக கொடியை கட்டி அவங்க பண்ணாங்க, சசிகலா குரூப்பு. அப்புறம் யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது கோர்ட்டு ஆர்டர் வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க எந்த கொடியுமே கட்டுறது கிடையாது. சில நேரங்களில் அதிமுக கட்டிட்டு போகிறாங்க. இருந்தாலும் அது பிரச்சனைக்குரிய விஷயம்தான். இருந்தாலுமே கூட இவர்களுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் அது எந்த அளவுக்கு வெற்றியை தரும், இவங்களுடைய செயல்பாடு வந்து இன்னும் உறுதியாக இருக்கணும். அதாவது நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊர் போகிறான்னு சொல்கிற மாதிரி தெருவுக்கு தெருவு அங்கே போய் நின்று மக்களை சேர்த்து போராட வேணும். மற்றபடி வந்து எடப்பாடி போராடிக்கிட்டு இருக்கிறாரு, அது மாதிரி வந்து இவங்க அதுக்கு பின்னால் நானும் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி போராடி மக்களுக்கு முன்னாடி தான் பரவாயில்ல. தாவேக்கா விஜய் மாதிரி ஒரு இணையதளத்தில் தோன்றுவது, மற்றபடி வந்து பேட்டி கொடுப்பது, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சசிகலா இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. பேட்டி கொடுத்துருக்கிறாரு, பட் இவர் எதை வைத்து அவ்வாறு சொல்லுகின்றார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவருடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? கட்டாயமாக எடப்பாடியை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆமாம், ஏன்னா அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டர் கூட்டம் வந்து மிகப்பெரிய தொண்டர் கூட்டம். அதிலிருந்து விலகி இந்த பாஜக கூட்டணி பிடிக்கவில்லை என்ற அளவுக்கு வெளியே வந்து வேறு விதமாக ஓபிஎஸ் சசிகலான்னு பிரிஞ்சு போனா தான். மற்றபடி வந்து தொண்டர்கள் கையில் தான் மற்ற விஷயம்லாம் இருக்குது. இருந்தாலும் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் மக்களை கூட்டணும். ஆமாம், ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, நாம் சொல்லிக்கொள்வோம், ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க. மற்றபடி உங்களுடைய நிர்வாகிகள் அடிக்கடி ஓபிஎஸ் சந்திக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி சந்திங்க. ஓபிஎஸ் சந்திச்ச மாதிரி அவருக்கு பலவிதமான தோல்விகள். ஆமாம் ஆமாம், அதிமுக வேட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழல், அது வேறு விதம். அதை போல போராடணும். அப்போதான் வந்து எடப்பாடி போன்றவர்கள்லாம் வந்து சசிகலா போல தூக்கி எறிய முடியும். இப்போ வந்து அங்கே பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால அவங்களும் சுத்தமாக கழட்டி விட்டாங்க. முதல்ல வந்து ஓபிஎஸ் சசிகலா அப்புறம் டிடிவி எல்லாம் ஒன்றிணைஞ்சு போட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அது கடைசி வரைக்கும் எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் எப்படியோ கூட்டணியாக வந்துட்டு விடாஞ்சு போட்டு ஒட்டியாச்சு, நடந்து அதுக்கு முன்னாடி ஏற்பாடு தான் பண்ணியாச்சு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலேயாவது அந்த கடைசி நேரத்திலேயாவது பாஜக வந்து தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தி கூட்டணி சேர்ப்பார்களா அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக தெரியல. நாங்கள் ஒட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாஜக இருந்துட்டாங்க. அவர்களை நம்பியவர்கள் ஓபிஎஸ் மற்றபடி டிடிவி சோன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, முடிஞ்சு. இப்போ அவரோட சேர்ந்து செங்கோட்டையன் போனார். ஆமாம், இப்போ அவரே வந்து செங்கோட்டனையை தாழ்பணிந்து நான் ஆரம்பிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சட்டசபையில் ஆரம்பிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. செங்கோட்டையன் தோல்வி அடைஞ்சிட்டார், இப்படிதான் சொல்ல முடியும். முதல்ல வந்து செங்கோட்டையன் வந்து எடப்பாடி விலகி 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 போனார். எந்த கூட்டத்தையும் கலந்து கொள்ளாமல் அப்படி விலகி விலகி போனார். இப்போ சட்டசபையில் நேற்று பேசுகிறப்ப பேசிட்டார், எடப்பாடியை வணங்கி நான் என் பேச்சை ஆரம்பிக்கின்றேன் அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சா? இப்போ இது வரைக்கும் எங்கள் எடப்பாடி போனார் இல்லை, நான் செங்கோட்டையனை பார்த்து கேட்கக்கூடிய அது மாதிரி தான். தனிப்பட்ட முறையில் பாஜகவை நம்பி இருந்த பல பேர், ஆமாம், சரத்குமார் உள்பட மற்ற எல்லாமே இன்னைக்கு வந்து உரு தெரியாமல் போய்விட்டார். அதனால வந்து பாஜகவை நம்பி சசிகலா இருக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில் வந்துடணும். ஓபிஎஸ்லாம் பாஜகவை நம்பித்தான், டிடிவி பாஜகவை நம்பித்தான். ஆனால் சசிகலா அப்படி இல்லை, ஒரு வித்தியாசம். ஏன்னா ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தாலுமே கூட ஓபிஎஸ்ஐ போட்டு சசிகலாவை சொல்லலாம். இருந்தால் அதுதான் கோர்ட்டில் சொல்லிட்டாங்களே, நீங்கள் எதையும் யூஸ் பண்ண கூட சொல்லிட்டாங்க. ஆனால் சசிகலா மேட்டர் அப்படி கிடையாது. அப்போது தனிப்பட்ட முறையில் பாஜக கூட்டணி இல்லாமல் அவர்களோடு சேராமலும் தனிப்பட்ட முறையில் ஒரு நடைபயணம், மற்ற தொண்டர்களை திரட்டுவது, கட்சி பணி ஆற்றணும். அப்போ தான் வந்து நீங்கள் சொன்னது உட்காரும். என்னுள் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை 2026 என்னுடைய
நடவடிக்கை நான் காட்டுவேன், நான் யார் என்று காட்டுவேன் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் செயல்படும். இல்லாவிட்டால் பாஜகவை நம்பிய செங்கோட்டையனை போதான் அவர் நம்பினார். இப்போ ஒன்றும் முடியல, நடாத்தில் இறக்கி விட்டு போயிட்டாங்க பாஜக. இப்போ ஆரம்பிச்சிட்டார் பழையபடி எடப்பாடி ஊட்டிய வார்த்தை. ஆமாம், சட்டசபையில் பேசிட்டார்ல, எடப்பாடியை வணங்கி நான் பேச்சை ஆரம்பிக்கின்றேன் அப்படின்ட்டார். அது மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி பாஜக என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதனால் தனிப்பட்ட உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. சசிகலாவுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, தொண்டர்களை சந்தியுங்கள். அதை விட்டு போட்டு பேட்டி கொடுப்பது, மற்றபடி இணையதளத்தில் பேசுவது, அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆமாம், அதனால் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிக்காட்டும் போது தான் எந்த ஒரு தொண்டனும் மதிப்பான். அப்படிங்கிறதான் வெற்றியின் ரகசியமாக இருக்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.